நம்ம திருவள்ளுவர் மிகப்பெரிய ஆரோக்கிய ரகசியத்தை ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அப்படின்னா நம்ம உடலுக்கு ஏற்ற உணவை சரியான நேரத்துல சரியான அளவுல சாப்பிடும்போது நமக்கு மருந்துங்கிற ஒரு விஷயம் தேவையே இல்லை அப்படிங்கிறத ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னையே திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. இதுக்கும் இந்த வீடியோக்கும் என்ன ரிலேஷன் பாக்குறீங்களா? உணவை நம்ம சாப்பிடக்கூடிய உணவை தவறா பயன்படுத்துறதுனால வரக்கூடிய விளைவுகளை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாருங்க. அவருக்கு ஒரு 30+ ஏஜ் இருக்கும். அவர் என்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, என்னோட தாத்தா பாட்டிக்கெல்லாம் 65 வயசுக்கு மேலதான் சக்கரை வியாதி அப்படிங்கிறது வந்துச்சு. எங்க அப்பா அம்மாவுக்கு 50 வயசுக்கு மேலதான் சக்கரை வியாதி இருக்குங்கிறதே தெரிஞ்சிச்சு. ஆனா எனக்கு 30+ தான் ஏஜ் ஆகுது, இப்பயே டயபெட்டிஸ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிருக்கு. அதோட எப்ப இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கறத டயக்னோஸ் பண்ணுமோ அப்போல இருந்து எனக்கு இந்த ஸ்வீட்டை பார்த்தாலே அதை சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸ் எனக்கு முன்ன விட ரொம்ப அதிகமா தெரியுது. இந்த டயபெட்டிஸ் எனக்கு வந்ததுக்கு ரீசன் ஒருவேளை நான் சாப்பிட்ற ஃபுட் பேட்டர்னா, இல்ல என்னோட லைஃப் ஸ்டைலா, இல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கிறதுனால எனக்கு ஃபேமிலி ஹிஸ்டரியா இது வந்துருச்சா? இந்த மாதிரியான டவுட்ஸ் நம்மள பல பேருக்கு இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல ஒரு டிசீஸ் கண்டிஷன், அதை நம்ம எப்படி ஏர்லியா டயக்னோஸ் பண்றது, இந்த ஏர்லியா நமக்கு அந்த சிம்டம்ஸ் வரும்போதே அதை நம்ம எப்படி ஜெனரல் மேனேஜ்மெண்ட் மூலமாவோ இல்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் மூலமாவோ அதை நம்ம அந்த கண்டிஷன்ல இருந்து ரிவர்ஸ் ஆக முடியும், அதுக்கு என்ன மாதிரியான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம தாத்தா பாட்டியோட வாழ்க்கை முறையை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. மார்னிங் 5 o'clock எழுந்திருப்பாங்க. வீட்டு வேலை, தோட்ட வேலை, மார்க்கெட் போறது, கடைக்கு போறது எல்லாமே நடந்துதான் போவாங்க இல்லையா? சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க எக்ஸசைஸா பண்ணல. அவங்களோட டே டு டே லைஃப்ல இது ஒரு பார்ட்டா இருந்துச்சு. அதனால அவங்க பாடியில இருக்கக்கூடிய இன்சுலின் அப்படிங்கிறது நல்ல யூட்டிலைஸ் ஆச்சு. பிளட் சுகர் லெவல்ங்கிறதும் ரொம்ப நேச்சுரலாவே கண்ட்ரோலா இருந்துச்சு. ஏன்னா அவங்க மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவங்களோட ஃபுட் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு? மார்னிங் எழுந்ததுமே ஒரு நீராகாரம், இல்ல பழைய சாதம், ராகி கூழ், கேப்பக்கூழ், சிறுதானிய உணவுகள், அப்போதைக்கு கிடைக்கக்கூடிய சீசனல் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல லோ கார்ப்ஸ் இருந்துச்சு. பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா இருந்துச்சு. மைதா கிடையாது, ப்ராசஸ்டு ஃபுட் கிடையாது, சுகரி கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் கிடையாது. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு. பெருசா சுகர் ஸ்பைக் கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸை அவங்க எடுத்துக்கல. ஆனா இப்ப நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? மார்னிங் எழுந்ததுமே மொபைல் செக், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவோம், ஃபுல் டே சிட்டிங் ஜாபு, லேட் நைட் ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ், ப்ராசஸ்டு ஃபுட். ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலுங்கிறது போயிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்றீங்க அப்படிங்கறத நான் இப்போ சொல்ல வரல. இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறவங்கள ஈஸியா டயபெட்டிஸ் அப்படிங்கறது கேட்ச் பண்ணிடும். ஏன்னா நமக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றதுக்கு நம்ம தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் இப்ப நமக்கு டைம் இருக்கிறதும் கிடையாது. ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கறதே நம்ம லைஃப்ல இல்லாம போச்சு. இந்த மாதிரி நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு 60 வயசுல வந்த சக்கரை வியாதி அப்படிங்கிறது இப்ப 30 வயசுலயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு நிறைய ரீசன் இருக்குங்க. இந்த ரீசனை நம்ம இனி ஒவ்வொன்னா டீட்டெயிலா என்னன்னு பார்க்கலாம். அப்படி நம்ம பாடிக்குள்ள என்னதாங்க நடக்குது? இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? நம்ம பாடியில இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்குங்க. அதோட ஒர்க்கே நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகரை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடிக்கு கொடுக்கறது. இந்த இன்சுலின் யூசேஜ்ல ப்ராப்ளம் இருக்கும் போது நம்ம பாடி அதை இக்னோர் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷனை தாங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கும், பட் நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது. இந்த கண்டிஷன் தாங்க நம்ம பாடியிலயும் நடக்குது. இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னா என்னங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரியும். நாம் உண்ணும் உணவில் இருந்து குளுக்கோஸ் உருவாகிறது. இது இரத்த ஓட்டத்தில் கலந்து செல்கிறது. செல்களுக்குள் நுழையும் போது அது ஆற்றலாக மாறுகிறது. இன்சுலின் ஒரு சாவி போல செயல்பட்டு செல் கதவை திறக்கிறது. இதனால் குளுக்கோஸ் உள்ளே சென்று ஆற்றலாக மாறுகிறது. கணையம் இன்சுலினை உற்பத்தி செய்கிறது.
உடல் எதிர்ப்பு சக்தி அடையும் போது அதிக இன்சுலின் சுரப்பியால் கணையத்திற்கு அழுத்தம் ஏற்படுகிறது. இன்சுலின் செல் கதவை திறக்க முயற்சிக்கிறது, ஆனால் செல் எதிர்க்கிறது. கதவு திறக்கப்படவில்லை. குளுக்கோஸ் துகள்கள் வெளியே காத்திருக்கின்றன. இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கும் போது அது உயர் இரத்த சர்க்கரை என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கண்டிஷன்ல பிளட்ல சுகர் அதிகமா இருக்கும், பட் செல்லுக்கு எனர்ஜியா அது கன்வெர்ட் ஆகாது. ஸோ பிரெயினுக்கு என்ன சிக்னல் கிடைக்கும்? எனக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும் அப்படிங்கிற சிக்னலை பிரெயின் கொடுக்கும். இதனாலதான் அவங்களுக்கு அந்த ஸ்வீட்டை பார்த்ததுமே அந்த ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் ரொம்பவுமே அதிகமா இருக்கும். ஏன்னா இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும் இல்லையா? ஸோ இந்த சிம்டம்ஸ் வரும்போது தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னும் சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டயபெட்டிக் அப்படிங்கிறது ஜெனட்டிக் ரூல் தானே அதிகமாக ப்ளே பண்ணும் அப்படின்னு. ஸோ இது மட்டுமே ரீசன் கிடையாதுங்க. இப்போ அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிக் இருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரிஸ்க் அதிகம். பிகாஸ் இன்சுலின் ஃபங்க்ஷன் அண்ட் அந்த மெட்டபாலிக் ஜீன்ஸ் அதனால வரக்கூடியது. பட் இது மட்டுமே காரணம் இல்லைங்க. இப்போ லைஃப் ஸ்டைல் மட்டும்தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஜெனட்டிக் அப்படிங்கிறது ஒரு கன் மாதிரி தாங்க. இந்த லைஃப் ஸ்டைலுங்கிறது தான் ட்ரிகர் ஃபேக்டரே. ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. டயபெட்டிஸ் அப்படிங்கிறது சடனா வரக்கூடிய ஒரு டிசீஸ் கிடையாது. இது பல வருஷங்களா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால, நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தினால வரக்கூடிய ஒரு டிசீஸ். இத நம்ம இயர்லியா வரக்கூடிய சிம்டம்ஸ் வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ஸ்டேஜ்லயே நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ல இருந்தே நம்ம ரிவர்ஸ் ஆக முடியும். டயபெட்டிக் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாடியில சில வார்னிங் சிக்னல்ஸை நம்ம பாடி நமக்கு கொடுக்குங்க. இனிஷியலா பார்த்தா இது ஒரு மெட்டபாலிக் டிசார்டரா தான் ஸ்டார்ட் ஆகும். இன்சுலின் சரியா வேலை செய்யாதப்போ பிளட் சுகர் லெவல்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இப்பதான் இதை நாங்க மெட்டபாலிக் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம். இதை நாம நீண்ட நாள் கவனிக்காம விடும்போது இது கிரானிக் டிசீஸா மாறும். நீண்ட நாளா பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட லெவல் அதிகமாவே இருக்கும்போது நம்மளோட ஹார்ட், கிட்னி, ஐஸ் அண்ட் நர்வ்ஸ் இது எல்லாமே பாதிக்கப்படும். இத நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு இதை கண்ட்ரோல் பண்ணினோம் அப்படின்னா இதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தடுக்கலாம். டயபெட்டிஸ் வரதுக்கு முன்னாடி பாடி நமக்கு சில வார்னிங் சைன்ஸை கொடுக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் டேக்ஸ் வரும், நெக் பிக்மெண்டேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. இதை விட முக்கியமான சிம்டம் நமக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வருது. இப்போ டயபெட்டிக் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான தாகம், அதிகமாக யூரின் போறது, அதிகமா பசிக்கிறது, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றது, காலில் ஒரு நம்னஸ் அதாவது மதமதப்பு இருக்கிறது, உங்களுக்கு படக்கூடிய காயங்கள் ரொம்ப தாமதமா ஆடுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் பொழுது இந்த டைம்ல நம்ம எதையுமே இக்னோர் பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறவங்க ஒரு 5 விஷயங்களை நம்ம டெய்லி ரொட்டீன்ல ஆட் பண்றதன் மூலமா நம்ம டயபெட்டிக் வராம ப்ரிவென்ட் பண்ண முடியுங்க. டெய்லி வாக்கிங் அண்ட் பிசிக்கல் எக்ஸசைஸ், தென் வெயிட் கண்ட்ரோல், தென் அவாய்டு சுகர் இன்டேக். இது டயபெட்டிக் இல்லாதவங்க சுகரை குறைச்சிடலாம். டயபெட்டிக் இருக்கிறவங்க சுகர் இன்டேக்கையே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். சுகர் மட்டும் கிடையாதுங்க, ப்ராசஸ்டு ஃபுட், பேக்கரி ஐட்டம்ஸ், மைதா இந்த மாதிரியான விஷயங்களையும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். தென் ப்ராப்பர் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல், பிராணாயாமா, ப்ரீதிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில ஆட் பண்றதன் மூலமா நாம டயபெட்டிக் அப்படிங்கிற கண்டிஷனையே ரிவர்ஸ் பண்ண முடியுங்க. நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸோட லைஃப் ஸ்டைலுக்கு மாற முடியாதுங்க, பட் அவங்க கிட்ட இருந்த நல்ல ஹேபிட்ஸை நம்மளோட ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்க முடியும். ஃபேமிலி ஹிஸ்டரி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நல்ல லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்றதன் மூலமா டயபெட்டிக்கை வராம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அப்படியே வந்தாலும் கண்ட்ரோல்டா இருக்கவும் முடியும். நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழ்ந்ததுக்கு மெடிசன் காரணம் இல்லைங்க, அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டும் லைஃப் ஸ்டைலும் தான் காரணம். இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஸ்லோவா பிளட்ல கலந்துச்சு, அவங்களோட சுகர் ஸ்பைக் ஆகல. ஆனா நாம சாப்பிட்ற மாடர்ன் ப்ராசஸ்டு ஃபுட் என்ன பண்ணுது, சுகர் ஸ்பைக்கை சடனா இன்க்ரீஸ் பண்ணுது. இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வரதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசனா இருக்கு. இப்போ நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணலாங்க, பட் நம்ம ஹெல்த்தை லூஸ் பண்ணிடக்கூடாது. நாம ஹெல்த்தியா இருந்தாதான் நம்ம ஃபேமிலி சந்தோஷமா இருப்பாங்க. டயபெட்டிஸ் வந்துட்டா நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லைங்க. இது ஒரு வார்னிங் சிக்னல் தான். நம்ம பாடி நம்ம கிட்ட சொல்லுது நம்ம லைஃப் ஸ்டைல மாத்த சொல்லி. இன்னைக்கு நாம எடுக்கக்கூடிய நல்ல டெசிஷன் தான் நாளைக்கு நமக்கு டயபெட்டிக் வராம ப்ரிவென்ட் பண்ணும். இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணவும் அதை ரிவர்ஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நாம பண்ண வேண்டியது நாம மாறுறதுக்கு ரெடியா இருக்கணுங்க.
உங்க ஹெல்த் உங்க கையில. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஹெல்த் அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணலாமே. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும், அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸ்ல என்ன மாதிரியான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், என்ன மாதிரியான ஆசனாஸ் இந்த டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.